ஹலோ ஹலோ எங்கே போகிறீங்க? என்னோடய வீடியோஸ் பார்க்காம. நண்டு பெப்பர் கிரேவி பார்க்கலாமா? சின்ன வெங்காயம் இடித்து வச்சுக்கோங்க, தக்காளி இடித்து வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி வதக்குங்க. கூடவே பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் பொடியாக கட் பண்ண வெங்காயம் கூடவே சேர்த்து உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு மீடியம் சைஸு 2 தக்காளி அதையும் அது கூடவே சேர்த்து வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கொஞ்சம் அந்த எண்ணெய் மேலே திரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு நண்டு போடுங்க. நண்டை போட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு மசாலா நான் என்னென்ன மசாலாலாம் ஆட் பண்ணியிருக்கேன்னா, இது காஞ்ச மிளகா இருக்குது இல்லைங்களா, அதை ஒரு 10 நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி அதுதான் போட்டிருக்கேன். பெப்பரு, மல்லித்தூள், வீட்டு மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, இது மட்டும்தான் மசாலா. நீங்கள் வீட்டு மிளகாத்தூள் ஒரு பேருக்குன்னு தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும், அதிகமாக போடக்கூடாது. சும்மா ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். மிளகுத்தூள் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணணும். நீங்கள் எல்லாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு கொஞ்சம் கிளறி விட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இதில் தண்ணி ஊற்றுறது இந்த காஞ்ச மிளகா சுடு தண்ணியில் ஊற வச்சேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த தண்ணி நான் கீழே ஊற்றாமல் அதையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் குழம்பு மாதிரி வேணும் இல்லை கிரேவி மாதிரி வேணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்க வேண்டியதான், உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. எண்ணெய் ஊற்றிட்டு மல்லி இலை போட்டுட்டு இறக்கிடுங்க. சூப்பராக இருக்கும். நல்லா மழைக்கு ஃபீவர் சளிலாம் இருக்கும் போது இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. நல்லா சூடாக சாப்பிடுங்க. நல்லாயிருக்கும். தேங்க்யூ.